இன்னைக்கு நம்ம சாய் கேட்டரிங்ல என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா சேமியா சிக்கன். அது ரொம்ப புது வகையான சிக்கனாக இருக்குது. நானே அது பார்த்ததில்ல. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இன்னைக்கு செய்ய போகிறாங்க. வாங்க போகலாம். இவங்க தான் நம்ம கிருஷ்ணமூர்த்தி செஃப். இவங்க தான் இன்னைக்கு சமைக்க போகிறாங்க. இப்போ நம்ம குட்டீஸ் சொன்ன அந்த கிறிஸ்பியான சிக்கனை செய்யலாம் வாங்க. சிக்கன் ப்ரெஸ்ட் எடுத்துருக்கோம். இப்போ 200 கிராம்ஸ் சிக்கனை வந்து 10 கிராம் பீசஸாக நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். சேமியா பாயாசத்துக்கு போடுறது, வறுத்த சேமியா, சால்ட்டு, மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ ஒரு 5 கிராம்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறோம். மிளகாய் பொடி போட்டுட்டு இது நம்ம வந்து வீட்டிலே செய்யக்கூடிய திங்ஸு, கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு. அடுத்து நம்ம மைதா எடுத்துக்கிறோம். மைதா ஒரு 2 ஸ்பூனு, மைதா 2 ஸ்பூன் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி திரும்ப கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அது இட்லி மாவு பதத்தில் இருந்ததுனா தான், அந்த திக்னஸில் இருந்தால் தான் நம்ம சிக்கன் போட்ட உடனே அந்த சிக்கனோட மிங்கிலாகி ஒட்டியிருக்கும். அதோடு நம்ம அந்த சேமியாவை கிறிஸ்பிக்காக அந்த சேமியா நம்ம மேலே கோட்டை கொடுக்கையில் அது ஒட்டிக்கிறோம். லிக்விடாக இருந்தால் ஒட்டாது. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணிடணும், ஊற வச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணையில் அந்த மசாலா டேஸ்ட்டு, சேமியாவோட கிறிஸ்பி அப்படிங்கையில் அந்த கண்டெய்னோட டேஸ்ட் வந்து ஈஸியாக ரெண்டோட டேஸ்ட்டும் ஈஸியாக கேட்ச் ஆகும், மேட்சஸ் ஆகும். இப்போ நம்ம சேமியாவில் இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சேமியா ஒரு இடத்துல ஒட்டி ஒரு இடத்துல ஒட்டாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கிறிஸ்பினஸ் ஈவனாக கிடைக்காது. அதனால் அந்த சிக்கனோட கிறிஸ்பி மேலே உள்ள கிறிஸ்பி கிடைக்கணும், அந்த முழுமையான டேஸ்ட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த சேமியாவில் முழுமையாக அந்த சிக்கனை குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சு நல்லா மூளை கடிச்சு கிறிஸ்பியாக மிக்ஸ் பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சு பண்ண போகையில் உங்களுக்கு வந்து அந்த முழுமையான கிறிஸ்பியும் சிக்கனுக்கு உள்ளே உள்ள மசாலா டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து ஆயிலை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹீட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் நீங்கள் பண்ணையில் அந்த கலரிங் பார்த்தே நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த கலரிங்லேயே வந்து ரைட் குக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு கிடச்சிரும். கலர் பார்த்தோன்னே சில பேர் குக் ஆகிடுச்சு எடுத்துருங்க அப்படிம்பாங்க, பாருங்கள், அதுதான் அந்த கண்டென்ட். அது நம்ம ஆயில் கூட வச்சுட்டோம்னா சீக்கிரமே ப்ரௌன் ஆகிடும். ஆயில் கம்மியாக வச்சோம்னா லேட்டாக ப்ரௌன் ஆகும். அப்போ சிக்கன் குக் ஆகிருக்காது, எடுத்துருவோம். இப்போ பாருங்களேன், நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. எல்லா சிக்கனும் ஈவனாக ப்ரௌன் ஆகிடுது. உள்ள சிக்கனும் குக் ஆகிடுச்சு, சூப்பராக குக் ஆகிடுது. ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு பாருங்களேன். அந்த சேமியா தாங்க த்ரெட்டு நூல் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நம்ம வந்து த்ரெட் சிக்கன் அப்படின்னு வச்சுருக்குறோம். அந்த ஒரு சிக்கனுக்குள்ளே நூலை சுற்றி வச்சோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த சிக்கன். அது மேலே உள்ள அந்த கிறிஸ்பிக்கும் உள்ளே உள்ள அந்த மசாலா சிக்கனுக்கும் டேஸ்ட்டுக்கும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன். இதை நான் வந்து லைக் பண்ணி சாப்பிட்ட சிக்கன். இவ்வளோ ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. கோல்டன் கலரு, அந்த கலரிங், ஈவன் கலர்ஸ் நல்லா இருக்குங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கும் காட்டுங்க. இந்த உங்கள் குழந்தைங்களும் செய்யக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ரெசிபி மெத்தட் எல்லாமே பண்ணியிருக்கிறோம்.
ஸோ ஈஸியான மெத்தடு, எல்லாம் செய்யுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சாய் கேட்டரிங் சர்வீஸில் கல்யாண ஆர்டர் புக் பண்ணுங்கள்.